மதிய லஞ்சுக்கு வெண்டைக்காய் காரக்குழம்புங்க. காரக்குழம்புன்னு சொல்லலாம், புளிக்குழம்புன்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்டியாட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து நல்லெண்ணெய் விட்டு வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட் நல்லெண்ணெய் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. ஒரு 7 8 வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு நம்ம கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கணுங்க. எண்ணெயில் போட்டு வதக்குனிங்கன்னா அந்த பழுவழுப்பு தன்மை இருக்காது. அதனால் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கூட கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, கருவேப்பிலை தழை போட்டு வதக்கிக்கிடணுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஒரு தக்காளி அரைச்சி ஊற்றணுங்க. கட் பண்ணியும் போடலாம், அரைச்சியும் ஊற்றலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த போட்டுக்கோங்க. அப்புறமா வரமல்லித்தூளுங்க, ஒரு 3 ஸ்பூன் வரமல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும். பச்சை வாடை போதையிலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளிங்க, கட் பண்ணியும் போடலாம், அரைச்சியும் ஊற்றலாம். அரைச்சி ஊற்றினா நல்ல கிரேவி நல்லா கிடைக்கும். நான் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காய் வந்து 2 துண்டு தேங்காயில் சின்ன வெங்காயம், கொஞ்சம் மிளகு போட்டு அரைச்சி ஊற்றிருக்காங்க. குழம்பு மிளகாத்தூள் போட்டேன்னா சீரகம் மிளகுலாம் போடாண்டாம். வெறும் தேங்காயும் வெங்காயமும் அரைச்சி ஊற்றுங்க. பூண்டும் போட்டு அரைச்சிருக்கேன் நான். இப்போ எல்லாம் வதக்கி எடுத்தாச்சு தேங்காயும் போட்டு. இப்போ புளி கரைசல் ஊற்றிடலாம். புளி குழம்புக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு போட்டிருக்கேன். வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடிங்க. உப்பு போட்டு நல்லா தண்ணி போதுமான அளவுக்கு வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் திரிஞ்சு சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு குழம்பு வந்து. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டில் வெண்டைக்காய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணுங்க. அடுப்பு மீடியமாக வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடிங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா வெண்டைக்காய் புளி குழம்பு சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ லைக்